நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் இரண்டாவது தசகம். பகவானின் திருமேனி வர்ணனை. ஹே குருவாயூரப்பா, பகவானுடைய கிரீட்டம் சூரியனையும் விஞ்சக்கூடிய காந்தியை உடையது. பகவானின் நெற்றியோ ஊர்த்துவ திலகத்தால் மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. கண்களோ கருணையே வடிவாக நிறைந்து விளங்குகிறது. பக்தர்களிடம் கொண்ட பிரேமையினால் கனிந்த புன்னகை, அழகான மூக்கு, இரு கன்னங்களிலும் மகர குண்டலங்களின் பிரகாசம் பிரதிபலிக்கிறது. கழுத்திலே கௌஸ்துபமணி ஒளி வீசுகிறது. மற்றும் வனமாலை, முத்து மாலைகள், ஸ்ரீவத்சம் என்கிற மரு ஆகியவற்றால் தங்கள் திருமேனி மேலும் அழகாக விளங்குகிறது. அத்தகைய பகவானுடைய ஒளி மிகுந்த ஸ்வரூபத்தை தியானம் செய்கிறேன். குருவாயூரப்பா, பகவானின் திருமேனி வர்ணனைக்கு எட்டாதது. தங்கள் திருக்கரங்களில் தோள்வளைகள், அங்கதங்கள், வளையல்கள், உயர்ந்த இரத்தினங்கள் இழைத்த மோதிரங்கள் முதலிய ஆபரணங்களும், சங்கம், சக்கரம், கதை, தாமரை பூ ஆகியனவும் பிரகாசிக்கின்றன. தங்களின் திருப்பாதங்கள் நிர்மலமான தாமரை மலர் போன்று மிளிர்கின்றன. இத்தகைய குருவாயூரப்பனின் திருமேனி பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தையும் அழித்து காக்கின்றது. இவ்வாறான பெருமைமிக்க பகவானின் திருமேனியை நான் சரணடைகிறேன். சம்சார கடலிலிருந்து கரையேற்றும் ஹே பிரபுவான குருவாயூரப்பா, உலகிலும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொன்றாக கொண்டாடத்தக்கதாகத்தான் அமைகின்றது. பகவானின் ரூபமோ அவை அனைத்திலும் மேன்மை பெற்று கொண்டாடத்தக்கதாக உள்ளது. மனதை கவரக்கூடிய எவ்வளவோ பொருட்கள் இவ்வுலகத்திலே இருப்பினும் அவை எல்லாவற்றிலும் மேலும் மகிழ்ச்சியளிப்பது, கவரக்கூடியது குருவாயூரப்பனின் திருமேனியலில் ஒளிக்கு நிலைக்களமாகி விளங்கும் அனைத்திலும் காந்திமிக்கது. புலன்கள் எல்லாவற்றையும் தன்பால் ஈர்ப்பது. இன்பமளிக்கும் இனிமை வாய்ந்த பல பொருட்களிலும் மேலும் மேலும் இன்பமளிக்கும் இனிமையானது குருவாயூரப்பனின் திருவுருவம். தாபத்ரியங்களை நீக்கி மனத்திற்கு அமைதியளிப்பது. அழகு என்பனவெல்லாவற்றினும் அழகானது. வியப்பூட்டும் பொருள் அனைத்திற்கும் பெருவியப்பானது. எங்கும் நிறைந்திருக்கும் ஹே குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட பகவானின் திருமேனி உலகிலும் எவருக்குத்தான் மகிழ்ச்சியை உண்டு பண்ணாது. அதாவது பக்தர்கள், உலகியலுக்கு உட்பட்டவர்கள், மோட்சம் பெற்றவர், முமூச்சைகள், மோட்சம் பெற விரும்புபவர்கள் ஆகியவர்களுக்கும் கூட கேட்க வேண்டும், நினைக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டக்கூடியது ஸ்ரீ குருவாயூரப்பனின் திருவுருவம் என்பதுதானே கருத்து. சரணடைந்த பக்தர்களை கைவிடாத ஹே குருவாயூரப்பா, தனதான்யங்களுக்கும் வெற்றிக்கும் இருப்பிடமான பகவானின் துணைவியான ஸ்ரீ மகாலட்சுமி உவமையற்ற மனோகரமான பகவானின் திருமேனியை அடைந்த பெருமகிழ்ச்சியினால் தன் பக்தர்களிடத்தில் கூட வெகுநேரம் தங்குவதில்லை. பகவானின் திருமேனி அழகிலே ஈடுபாடு கொண்ட பிரேமையின் உறுதியினால் அவள் வேறு எங்கும் நிலையாக தங்குவதில்லை. அதனாலேயே அவளுக்கு நிலையற்றவள், சபலா என்கின்ற அவச்சொல் ஏற்பட்டது. அந்த அவச்சொல் குருவாயூரப்பனையும் அல்லவா தன்னோடு சேர்த்து கொண்டு விட்டது என்று வருந்துகிறார் ஸ்ரீ பட்டத்ரி. ஹே லக்ஷ்மிபதே, குருவாயூரப்பா, உலகியலுக்கு அப்பாற்பட்ட தங்களுடைய அழகிலே ஈடுபாடு கொண்டதாலேயே ஸ்ரீ மகாலட்சுமி வேறு எங்கும் நிலையாக தங்குவதில்லை. இதற்கு வேறோர் அனுமான பிரமாணம் இப்பொழுது நான் கூறப்போகிறேன். அது என்னவெனில், தங்களை பற்றிய தியானத்திலும் நாம சங்கீர்த்தனத்திலும் உண்டாகும் ஆனந்தத்தில் மூழ்கி திளைக்கும் பக்தர்கள் கூறும் தன் கணவரான குருவாயூரப்பனை பற்றிய, மகாவிஷ்ணுவை பற்றிய குணானுபவத்தில் பேராதரவு காட்டி அதை அனுபவிப்பதிலேயே ஈடுபாடு கொண்டு அந்த பக்தர்களிடமே மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கிறாள். முன் ஸ்லோகத்திலே ஸ்ரீதேவி தன் கணவருடைய அழகிலே ஈடுபட்டு
அங்கேயே கூடியிருக்கிறாள் என்கிறார் ஆசிரியர். இங்கு பகவத்குணங்களில் மூழ்கித் திளைக்கும் பக்தர்களிடம் மிக்க ஆதரவு கொண்டு அங்கேயே வசிக்கிறாள் என்கிறார். இதனால் ஸ்ரீ மகாலட்சுமி தன் கணவனையும் பக்தர்களையும் விடுத்து பிறரிடம் நிலையாக தங்குவதில்லை என்பது தெளிவு கொள்ள வேண்டும். மற்ற செல்வங்கள் அனைத்தும் பெற வேண்டுமென விரும்புகிறவர்கள் பக்தியுடனும் அன்புடனும் ஸ்ரீ பகவானுடைய சொரூபத்தை தியானம் செய்வது, நாமகுண கீர்த்தனங்கள் செய்வது ஆகியவற்றை கடமையாக செய்ய வேண்டும் என்று கவி நமக்கு உபதேசிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, முன்பே கூறப்பட்டவாறு பகவானின் திருவுருவம் அழகாகிற அமுதத்தை பெருக்குவதாகவும் பரமானந்த ரசத்தின் களஞ்சியமாகவும், அதாவது பரபிரம்ம ஸ்வரூபமாகவும் கேட்போரின் மனத்தை கவர்வதாகவும் உள்ளது. எதேச்சையான பக்தன் ஒருவன் பகவானுடைய திருவிளையாடல்களை கேட்க நேரிட்டால் உடனே அது அவனது காது வழியாக இதயத்திலே புகுந்து அனைத்து பாவங்களையும் போக்குகிறது. அப்படி ஒருமுறை கேட்பவனை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிறது, ஆனந்த பரவசமாக்குகிறது, உடலை மயிர்கூச்செறியச் செய்கிறது. ஆனந்தத்தால் உண்டாகும் குளிர்ந்த ஆனந்த கண்ணீரை பெருக்கி இவ்வுடலையே நனைத்து விடுகிறது. காரணம் ஒன்றின்றையே எல்லையற்ற அன்பினால் மனதும் புலன்கள் அனைத்தும் பகவானிடம் ஈடுபாடு கொள்வதே பக்தி எனப்படும். அந்த பக்தியோ பகவானுடைய திருவிளையாடல்களை கேட்பதனாலும் நாமகுண கீர்த்தனைகளை பாடுவதனாலும் சாதனையினாலுமே கிடைக்கக்கூடியது என்பது கருத்து. ஹே லக்ஷ்மிகாந்தா, குருவாயூரப்பா, இவ்வாறு பக்தியோகம் மிக்க பெருமை வாய்ந்ததாக இருப்பதாக அல்லவா வியாசர் முதலிய யோகீஸ்வரர்கள் அதை கர்மயோக ஞான யோகங்களை காட்டிலும் மிகச் சிறந்தது என்று புகழ்கிறார்கள். இத்தகைய அன்பின் எல்லை நிலமான பக்தியோகம் அழகே வடிவெடுத்த குருவாயூரப்பரிடத்தில் எவ்வித முயற்சியின்றி அனைவராலும் எளிதிலே பெறக்கூடியதாக அல்லவா இருக்கிறது. பக்தியின் சிறப்பிற்கு இதனினும் வேறு சான்று சொல்ல இயலுமா என்ன? ஹே பிரபுவான குருவாயூரப்பா, கர்மங்களிலே நித்திய கர்மம், தினந்தோறும் செய்யப்பட வேண்டிய சந்தியாவந்தனம், தேவ பூஜை முதலியன, நைமித்திக கர்மம், எப்பொழுதோ செய்யப்பட வேண்டிய வேள்வி முதலியன என்று பல வகையாக உள்ளன. அவற்றை பயனில் கருத்தின்றி செய்வதால் மனம் தூய்மை பெற்று வைராக்கியம் உண்டாகி பின் ஞானம் உண்டாகும். ஆகவே இவை உடனே பலனளிக்க வல்லவன் அல்ல, நாளடைவிலேயே பயனளிப்பவை. உபனிஷத்துக்களின் வாயிலாக கேட்டறிந்த ஞானமும் மோட்சத்தை அளிக்க வல்லதே. ஆனால் அது மனம் புலன்களுக்கு புலப்படாததாகையால் அதன் மூலம் பெறப்படும் ஞானம் எளிதிலே அடைய முடியாததாக இருக்கிறது. ஆகையால் பகவான் குருவாயூரப்பனிடம் வைக்கப்படும் பிரேமையே வடிவான பக்தி ஒன்றே எப்பொழுதும் இன்பத்தை அளிப்பதாகவும் பிரம்மா முதலியவர்களாலும் புகழத்தக்கதாகவும் இருக்கிறது. ஹே குருவாயூரப்பா, மிக்க முயற்சியும் ஈடுபாடும் கொண்டு ஆற்றக்கூடிய கர்மாக்களை அனுஷ்டித்து அதன் மூலம் மனதில் உள்ள மாசு நீங்கியவர்களாக ஞான யோகத்திற்கோ பக்தி யோகத்திற்கோ தகுதியை பெறுபவர் சிலர். அதனால் ஆவது என்ன? பயனொன்றுமில்லையே. மற்றும் சிலரோவெனில் காதலாகி கசிந்துள்ளம் நெகிழாது தர்க்க மார்க்கத்தில் வேதாந்த வழியிலே பெரிதும் வருந்தி பிரம்மம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட பகவானின் திருமேனியை தியானித்து, அதாவது அறிவிற்கெட்டாது பிரம்மரூபமாக தியானித்து பல பிறவிகளை எடுத்து அதன் பிறகு பேரானந்தத்தை மோட்சத்தை அடைகின்றன. அதாவது பிரம்மஸ்வரூபமான பகவான் மகாவிஷ்ணுவை வந்தடைகின்றன என்பது கருத்து. ஹே விபுவான குருவாயூரப்பா, பகவானுடைய கதையாகிற அமுத வெள்ளத்திலே மூழ்கி திளைப்பதனால் பகவானிடம் பக்தி தானாகவே உண்டாகிறது. அதன் மூலம் தூய்மையான பிரம்மஞானத்தின் சித்தி உடனே எளிதிலே கிடைக்கின்றது. பிறவிப் பயனை அளித்து வெற்றியுடன் விளங்குகின்றது. பகவான் குருவாயூரப்பனின் திருவடிகளில் முதிர்ந்த அன்பு சுவையினால் கனிந்து விளங்கும் அத்தகைய பக்தியே எனக்கு விரைவில் உண்டாக வேண்டுமென்று நம்முடைய அகில குருவான நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அழகான தசகத்தை அற்புதமாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.